ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 கேஜி கேக்கு நான் வந்து 8 இன்ச் டின்ல தான் பேக் பண்ணி எடுப்பேன். அப்போ அதனுடைய பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும். இந்த கேக்கை நான் வந்து 7 இன்ச் டின்ல பேக் பண்ணியிருந்தேங்க. எனக்கு வந்து ஹைட்டாக கிடைக்கணும், அதாவது 4 லேயர்ஸாக நான் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 7 இன்ச் டின்ல தான் போட்டிருந்தேன். ஸோ இதனுடைய பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் ஆச்சு. அதனுடைய சைடு டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷாகவே ஆயிடுச்சு. கேக்கெல்லாம் கரிஞ்சு போலைங்க, சைடு மட்டும்தான் வந்து ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ இதே அப்படியே நான் வந்து ஐசிங் பண்ணேன்னு வைங்களேன், அதனுடைய அவுட்டர் லுக் வந்து ஃபினிஷிங்காக கிடைக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, டாப்பு பாட்டம் அதனுடைய சைடு உள்ள கேக் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 4 லேயராக கட் பண்ணி ஐசிங் பண்ணிட்டேங்க. அப்போ ஐசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும், அதே சமயம் எக்ஸ்மெல் எதுவுமே வராதுங்க. பிகினர்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. கேக் சம்மந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்ச தகவல்களை என் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க.